அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் இதுக்கு அடுத்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ராசி மண்டலங்களில் 10வது நட்சத்திரம். சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம் தான் இருக்கிறதுலே அந்த 3 நட்சத்திரத்திலே நல்ல உயர்வான ஒரு நட்சத்திரம். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இவங்க உடம்புல உடல், இதயம், முதுகு, இடுப்போட மேல் பகுதி இதெல்லாம் இந்த நட்சத்திரம் ஆள்றது. இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா மகத்துல பிறந்தா ஜெகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. இவங்க நல்ல ஜாதகம் அமைஞ்சதுன்னா இவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க தனித்தன்மையா இருப்பாங்க, சுதந்திரத்தோட இருப்பாங்க, தங்கள் விஷயங்களில் மற்றவங்க தலையிடுறதை விரும்பவே மாட்டாங்க. சாதிக்கணும்ன்ற ஆசை, வேட்கை, வெறி இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். உண்மையே பேசுவாங்க. முக்காவாசி கோபப்படுறவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தனக்கிட்ட கீழ்ப்படுகிறவங்கள தண்டை சரண்டர் ஆனவங்கள இவங்க எப்பாடுபட்டாலும் அவங்கள காப்பாற்றுறதுல முதன்மையாக இருக்கும். எந்த துன்பத்திலேருந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. எதிரி ஆனால் எதிர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. நட்சத்திரம் எதிர்த்தவங்களை பயங்கரமா எதிர்ப்பாங்க. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு பேச தெரியாது உங்களுக்கு. இவங்க என்ன மனசுல படுறதோ அதை ஓப்பனா பேசிடுவாங்க. அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமா இருக்கும். நேரங்காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணங்களா இருக்கு. குடும்பம்னு குடும்பத்தை பத்தி முன்கூட்டியே அறிகிற திறமை இருக்கிறதுனால அதனால எதையும் அனுசரிச்சு போவாங்க. முன்னாலே இது இப்படிதான், இவன் இப்படி போறான், இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு முன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவங்க எதையுமே அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க. காதல் பண்ணி திருமணம் பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். சிறு வயசுலேயே திருமணம், இல்லாட்டினா ரொம்ப லேட்டாக திருமணம். ஒன்றும் உங்களுக்கு யங் ஏஜில் ஆகணும், இல்லாட்டினா ரொம்ப லேட் ஆகிடும் கல்யாணம். இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா ஆண் குழந்தைங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் மனசில் போட்டு குழம்பிகிட்டே இருப்பாங்க. தவறுன்னு இவங்க செஞ்சு தவறு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க. சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. மனைவி பிள்ளைகள்கிட்ட பாசம் அதிகமாக இருக்கும். உதவின்னு வந்துட்டா எதிரியா இருந்தா கூட இவங்க உதவி பண்ணுவாங்க. இதான் இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுல இவங்களுடைய விஷயங்களா இருக்கு. இதுக்கு அடுத்தது தொழில். இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, எவ்வளவு கஷ்டமான வேலையும் எடுத்து பண்ணி பெரிய பணம் சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இவங்களுக்கு சிறந்த மனப்பான்மை இருக்கும், நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும். கைகட்டி வேலை செய்ய மாட்டாங்க, யார்கிட்டையும் கைகட்டி வேலை செய்ய மாட்டாங்க. எந்த பணியிலையும் முதன்மை பெறவங்களா இருப்பாங்க. மருந்து, மாந்திரீகம், ஜோதிடம், சரித்திரம், இதிகாச புராணங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. பழமை ஆராய்ச்சியில் உள்ளவங்க, ஆர்ச்சியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, சரித்திர பேராசிரியராக இருக்கிறவங்க, இதில் பல பேர் இந்த மகா நட்சத்திரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். சைக்கிராட்டிஸ்ட்டு, ப்ரொஃபஸரு, நடிப்பு, டிசைனரு, அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாடலாக வர்றவங்க, இதெல்லாம் அதெல்லாம் இருக்கும். வாகனங்கள் மேலே இவங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும். வண்டி மேலே உங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும். 35 வயசுக்குள்ளே வாகனம், வீடு, வாகனம்லாம் வாங்கிடுவாங்க. 50 வயசுக்கு மேலே நல்ல புகழ் பெறுவாங்க. இதான் இவங்களுடைய பொதுவான இவங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு அடுத்து நோய். இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய் முதுகு வலி, கிட்னி, இதய பிரச்சனை, தண்டுவட பிரச்சனை, காய்ச்சல், இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது. இவங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே மகா நட்சத்திரம் கேதுவோட அதிபதி, கேது தசை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அதில் உடல் பாதிப்பு, கல்வியில் மந்தம், இவங்களோட தாய்க்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இந்த கேது தசையில் வரும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை சுக்கிர தசை. அதில் ஒரு சில பேர் படிப்பில் கவனம் இல்லாமல் கேளிக்கை, டான்ஸு, ஆடல், பாடல் இது மாதிரியான விஷயங்களில் நல்லா இது பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். சிறு வயசுலேயே திருமணம் ஒரு சில பேருக்கு நடக்கும். இந்த சுக்கிரன் நல்லா ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க. செல்வம், செல்வாக்கெல்லாம் பெருகும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை. சூரிய தசையில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய தந்தைக்கு செல்வாக்கு, நல்லா இல்லாட்டினா தந்தையோட இழப்பு, இதெல்லாம் வரும். தந்தைக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சூரிய தசை இவங்களுக்கு. இவங்க தந்தைக்கு நல்லா இருக்கும். ஒரு வேளை சூரியன் கெட்டிருந்தால் தந்தைக்கு உயிருக்கே ஆபத்து, தந்தையோட வாழ்வுக்கே ஆபத்து. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூரிய தசை கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இடமாற்றம் இருக்கும். குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் இருக்கும். மனசில் கலக்கங்கள் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை செவ்வாய் தசை.
பொதுவாக வந்து செவ்வாய் தசை வந்து மாரக தசை, அதனால் செவ்வாய் வந்து இவங்களுக்கு மாரக தசையாக இருக்கும். அதனால் செவ்வாய் கெட்டிருந்ததுன்னா உடல் பாதிப்பு ஏற்படும், ஆப்ரேஷன் வரும், விபத்துகள் நடக்கலாம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்லா இருந்ததுன்னா பூமி லாபம், ஏன்னா பூமிக்காரன் இல்லையா, பூமி லாபம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து உயர் பதவியெல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேர் இந்த மாகாணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ப்ரமோஷன், அவங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரு, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் தான் கிடைக்கும் இந்த செவ்வாய் தசையில். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை. ராகு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இவங்க வந்து போராட்டங்கள்லேருந்து விடுபட்டு உச்ச நிலை அடைஞ்சு பெரிய பெரிய பதவியில் வந்துடுவாங்க. அப்படி வரவங்களுக்குலாம் இந்த ராகு நல்லா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அது ராகு கெட்டிருந்ததுன்னா எல்லாத்தையும் இழந்து கீழே போகிற நிலைமைக்கும் வரலாம், பயங்கர கஷ்டங்கள் வரலாம், விபத்துகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தற்கொலைகள் ஏற்படலாம். இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ராகு நல்லா இல்லாட்டினா இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக நடக்கும். இவங்களுடைய விருட்ச மரம் வந்து இவங்க இந்த மகா நட்சத்திர விருட்ச மரம் வந்து ஆலமரம். இந்த ஆலமரம் தான் இவங்களுக்கு, அந்த ஆலமரத்தை வணங்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். இவங்க வந்து முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் கிட்ட இருக்கக்கூடிய அருந்தவ நாயகி சமேத ஆலந்துரை நாதர் அப்படின்ற அந்த கோயில். இது வந்து அரியலூர் கிட்ட இருக்கு. இந்த சுவாமி பேரே ஆலந்துரை நாதர். அந்த அந்த இடத்துக்கு வந்து விருட்சமும் ஆலமரம் தான். அதனால் அவரை வணங்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் எல்லாமே மறைந்து இவங்க வந்து மிக நல்ல உயர் பலன்கள் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் நடக்கூடிய சுப காரியங்கள்லாம் திருமணம், தாலிக்கு பொன் வாங்குறது, வாகனம் வாங்குறது, என்ன வீடு கட்டுறது, இது மாதிரி எல்லா விதமான நற்காரியங்களையும் சுப காரியங்களும் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வதி, ஆயில்யம், கேட்டை, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரம் பொருந்தாது. அதனால் அந்த நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற நட்சத்திரத்தில் உங்களுக்கு வரன்னு பார்க்கலாம்.